போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 57வது சங்கீதத்தை நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தம்முடைய சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுப்புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உம்முடைய மகிமை பூமி அனைத்திலும் இருந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை படிக்க வேண்டும். சங்கீதம் 57வது அதிகாரம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தாவீதே பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இன்றைக்கி பாருங்கள், இந்த சங்கீதத்தின் சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 1 சாமுவேல் 23 27 வரைக்கும் உள்ள பகுதியை படித்தீங்கன்னா, சவுல் தீவிரமாய் முதல்ல பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதை அதாவது பகைக்கிற மாதிரி காட்டாமலே மறைமுகமாக பகைத்து கொண்டிருந்தார். ஆட்களை அனுப்பினார், கோபத்தில் ஏதோ ஈட்டியை தூக்கி எறிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் வரும் பொழுது சீப் ஊரார் என்கிற சீப் என்கிற பட்டணத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் சவுல் இடத்துல சொல்கிறாங்க, தாவீது எங்கள் மத்தியில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அவரை
அவனை உங்கள்கிட்ட காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சூழ்நிலையில் தான் பார்க்கும்பொழுது சங்கீதம் 54வது அதிகாரத்தை தாவீது எழுதியிருக்கிறார். அங்கே தலைப்பு சங்கீதம் 54வது அதிகாரத்தின் தலைப்பை பார்த்தீங்கன்னா, தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசித்து தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். இது 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது இந்த சம்பவத்தின் தொடர்ச்சி ஆரம்பிக்கிறது. 19 பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா என்று சொல்லுகிறான். ராஜா, நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய இதயத்துக்கு விருப்பமானபடி தாவீதுக்கு நீங்கள் செய்யலாம், நாங்கள் காட்டி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் அல்ல தேவையில்லாமல் இன்னொருத்தருக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சீப்பூராருக்கு தாவீதை எந்த விதமான கேடும் செய்யவில்லை. ஆனாலும் தாவீதை கொண்டு போய் ராஜாவிடத்தில் காட்டி கொடுத்து அது நிமித்தமாக தங்களுக்கு ஒரு நன்மை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதில் ஆரம்பித்தது தான் இந்த ஒரு வரிசையான சங்கீதம். சங்கீதம் 54வது சங்கீதம். அதில் எழுதுகிறாரு, தாவீதை தேடி சவுலும் பின்னால் வந்துட்டார். 1 சாமுவேல் 23 நமக்கு படிக்க நேரம் இல்லை. முடிவு பகுதியை பார்த்தீங்கன்னா, தாவீதையுமே அவனுடைய ஜனங்களையும் அவனோடு கூட இருந்த ஜனங்களையும் சவுலும் இராணுவம் இஸ்ரவேல் இராணுவம் முழுதும் சூழ்ந்து கொண்டதான். ஒரு இடத்துல சூழ்ந்து கொண்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடியாக இருக்கிற டைமில் சவுலுக்கு ஒரு செய்தி ஒருத்தர் வந்து சொல்கிறார், பெலிஸ்தர் தேசத்துக்கு விரோதமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனுஷனை பிடிக்கிறது முக்கியமாக தேசத்தை காக்கிறது முக்கியமானு பார்த்து சவுல் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு போயிட்டார், விலகி போய். இல்லைன்னா அன்றைக்கே தாவீது அவனுடைய கூட இருந்த ஜனங்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பெலிஸ்தருக்கு பின்னால் போய் அந்த யுத்தம்லாம் முடிஞ்ச பின்பு 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது தாவீதும் அவனுடைய கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களை திரும்பி சவுல் பின்தொடர்கிறது மாத்திரமல்ல, என்கேதியின் வனாந்திரத்தில் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார். அப்போ என்கேதி வனாந்திரத்தில் ஒரு கெபியில் சவுலும் அவனுடைய ஜனங்களை பின்னால் வந்துக்கிட்டு இருக்கும்போது தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அந்த கெபியில் போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த கெபியில் ஒதுங்கி இருக்கிறது இப்போ சவுலும் அந்த கெபிக்குள்ளே வருகிறார். அதான் இந்த 1 சாமுவேல் 24வது அதிகாரம். சவுல் வந்தது வேறு காரியத்துக்கு வந்தார். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கெபிக்குள்ளே சூழப்பட்ட ஒரு நிலைமையில் தாவீது இருக்கிறார். கெபி பாதுகாக்கும் என்று சொல்லி நினைத்தால் கெபிக்குள்ளேயே தேடி வந்த எதிராளி உள்ளே வந்து விட்டான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாத்திரம் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் இன்றைக்கி நிலவி கொண்டிருக்கிறது. நம்ம எதெல்லாம் நமக்கு பாதுகாவலாக இருக்கும்னு நினைத்தோமோ அதெல்லாம் நிறைய நேரம் நமக்கு பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா நமக்கு போதவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் இந்த சங்கீதம் 57 தாவீது எழுதியிருக்கிறார். சவுல் தன்னை துரத்தி வரும்பொழுது தாவீது கெபியிலே ஒதுங்குகையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான, வேதத்தில் ரொம்ப பிடித்தமான 2 வசனங்களில் ஒன்று இது. இந்த சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்கள், இந்த 54வது சங்கீதத்திலிருந்து 59 வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது சில ஜெப விண்ணப்பங்கள் சங்கீதத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். 54வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கும்போது முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம் முதலாவது, ஆண்டவரே என்னை ரட்சியும், உம்முடைய வல்லமையினால எனக்கு நியாயம் செய்ய. சங்கீதம் 55 பார்க்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசிங்க. தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்துனுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்கணின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சில நேரம் நம்ம ஹல்லேலூயா கைவிட்டது போல காட்சி அளிக்கலாம், ஆனால் அவர் மேலேருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கார். ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாதீங்க. சங்கீதம் 59 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கேயும் பாருங்கள்,
முதல் வசனம் ஜெபத்துல ஆரம்பிக்க, என் என் தேவனே தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். உயர்ந்த அடைக்கலத்துல என்னை வைத்தரலும் சொல்லி ஜெபிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் வாழ்க்கையில எந்த போராட்டமாக இருந்தால் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். இன்னைக்கு சங்கீதம் 57 ஹல்லேலூயா முக்கியமாக சில தாவீது எடுத்த ஒரு 5 முக்கியமான தீர்மானங்களை இந்த சங்கீதத்தில் தாவீது குறிப்பிடுகிறார். முதல் தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, எனக்கு இறங்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு முதல் தீர்மானம், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். கெபியில வந்து அடைந்திருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ஹல்லேலூயா உம்முடைய செட்டையின் நிழலில் வந்து நான் அடையணும். அதுதான் இன்னைக்கு முக்கியப்படுத்தி இன்னைக்கு பேச இருக்கு. போராட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மறைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. கெபி அல்ல, நம்முடைய வீடு அல்ல, நமக்கு இருக்கிற வேலை இல்லை, நமக்கு இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்ல, நமக்கு பாதுகாவல் தேவனுடைய செட்டைகளின் மறைவு. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கல். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. எந்த சொல்ல ஆண்டவர்கிட்ட ஓடிருங்க. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிடும். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கடிதம் வருது, பயங்கரமான ஒரு கடிதம். அசிரியர் ராஜா எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தை பார்த்த உடனே பயந்து போய் அதை எடுத்து கொண்டு போய் தேவனுடைய வீட்டில் வைத்து ஆண்டவருக்கு முன்பாக விரித்தார். அந்த கடிதத்தை தூக்கிட்டு போய் எங்கெங்கே போயிருக்கலாம், இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் கொண்டு போய் ஆண்டவர் சந்நிதியில் வைக்கணும். வச்சார். அன்னைக்கு ராத்திரியே அசிரிய இராணுவம் முற்றிலுமாய் கவிழ்க்கப்பட்டது. விரோதமாய் வந்த செனகரிப் ராஜா கொஞ்ச நாட்களுக்குள் சொந்த குமாரராலே கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் எழும்ப மாட்டாங்கன்னு ஆண்டவர் கேரண்டி கொடுக்கல. ஆனால் அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்குள்ள வந்திருக்கிற, நிழலுக்குள்ள வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழல்ல வந்து அடைக்கலம் புகுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களில் பாருங்க, உலகமெங்கிலும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் ஆண்டுடைய செட்டையின் நிழல் தான், ஆண்டுடைய பிரசன்னம். ஒரு தீர்மானம் எதுவாக இருந்தாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை தேடுவேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். 2வது தீர்மானம் சங்கீதம் 57:2 இப்படியாய் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். பிரச்சனை வரும்போது யாரை கூப்பிடுகிறோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒரு டிசைட் பண்றார், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரை நான் மாத்திரம் தான் நோக்கி கூப்பிடு. ஜெபிக்கிறவர்களுக்கு என்னைக்குமே விடுதலை உண்டு. உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஏன் தேசத்துக்கு விரோதமாக இன்னைக்கு எவ்வளோ போராட்டங்கள் எழும்பிக் கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். செட்டைகளின் நிழல்ல வந்து அடைவேன். 2வது உம்மை நோக்கி கூப்பிடுவேன். 3வது தீர்மானம் ஹல்லேலூயா சங்கீதம் 57:7 என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு பார்க்கும்போது பாடி கீர்த்தனைகள், பாடல்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாட்டு பாடுறது என்னைக்கு விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. என்னதான் போராட்டமாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஒரு பாட்டை பாடினால் ஆண்டவர் நமக்கு இறங்க மேக் அ டிசிஷன். இன்னைக்கும் பாருங்க, ஹல்லேலூயா, நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்க. நம்ம இதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலத்தடிப்பட்டு போகக்கூடாத இடங்களுக்கு போய் சேரக்கூடாத நபர்களோடு சேர்ந்து செய்யக்கூடாத ஒப்பந்தங்களெல்லாம் செய்து குடுக்கல் வாங்கல தப்பு பண்ணி இன்னைக்கு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் ஜனங்களுக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யலை. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும்பொழுது அடைக்கலத்துக்கு இந்த இடத்துக்கு தாங்க வரணும். நீங்க உங்க கால் எங்க தான் வரணும்? நான் உண்மையில சொல்றேன், 100% இந்த இடத்துல வந்து சிலர் பாருங்க, இக்கட்டான பிரச்சனைகளை டெய்லி வந்து இங்க வந்து ஜெபிப்பாங்க. ஒருத்தர் தவறாம கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் அடைக்கலமாய் தேடி வரக்கூடிய செட்டைகளின் நிழல் இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. கூப்பிட வேண்டியவர் அவர் ஒருத்தர் தான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லு, பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 4வது மிக முக்கியமான ஒரு தீர்மானம், ஹல்லேலூயா, போராட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது
8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் மகிமையை விழி, வீணையை சுரமண்டலமை விழியுங்கள், நான் என்ன செய்வேன்? அதிகாலையில் விழித்துக் ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நேரம், அதிகாலை நேரம். அதிகாலையில விழித்துக் கொள்வேன். காலையில பாருங்க, சும்மா நான் மாத்திரம் இல்லைங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் விழிக்கும்னு சொல்றார். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில விழித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவர் தேடினா என்ன கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது, நம்ம வேற எதுவும் சாக்கு போக்கு சொல்லி காலையில் எந்திரிக்கலாம், நம்ம தான் இழந்து போவோம். ஹல்லேலூயா. அதிகாலையில் விழித்துக்குள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கூட சேர்ந்து விழித்திரும் அப்படின்னு ஒரு தீர்மானம். 9வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, பாடல் மாத்திரமல்ல, ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், பாட்டினால ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், என்ற துதி சத்தத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த துதிக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே விடுதலை பெறுவாங்க. பைபிள் முழுக்க நீங்க பார்த்தா யாரெல்லாம் தேவனை துதித்தார்களோ கண்டிப்பா ஹல்லேலூயா அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த சங்கீதத்துல முதல்ல ஆண்டவரை இறங்கும்னு ஒரு ஜெப விண்ணப்பம். சங்கீதத்தை வெவ்வேறு விதமாக நீங்கள் பிரித்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இறங்கும்னு ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அது போக இன்னொரு முக்கியமான ஜெப விண்ணப்பத்தை 2 முறை சொல்கிறார் இந்த சங்கீதத்தில். அதுதான் அவங்க மத்தியில் சுட்டி காட்ட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நமக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியில் ஆண்டோடைய இரக்கம் நமக்கு தேவை ஒரு பக்கம், 2வது நம்முடைய பிரச்சனையின் மூலமாக ஒன்று நடக்கணும். இந்த சங்கீதம் 57வது அதிகாரம் 5வது 11வது வசனம் 2 நீங்க எடுத்து வாசிக்கும், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இன்னைக்கு பாருங்க, be exalted O God above the heavens, let your glory be above the earth. நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உச்சகட்டமா பிரச்சனை போகும்போது அந்த பிரச்சனையை காட்டிலும் ஒருத்தர் உயர்ந்துருவார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையின் மத்தியில நீர் உயர்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்க பார்க்கணும், இந்த பிரச்சனைக்கு மேல நீர் இருக்கிறீர் என்பதை ஜனங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, நீதிமான் இக்கட்டின் என்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். நீதிமான் என்ன செய்வானா? இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அதாவது பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். நம்ம தப்பு வைக்கப்படும் அந்த இடத்துல நமக்கு தீங்கு செய்ய நினைச்சவனை கொண்டு தான் அங்கே உட்கார வச்சிருவார். அவளுக்கு ஒரு இக்கட்டு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுக்காக இல்லை, நம்ம ஜெபம் தான் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு எடுத்த முதல் தீர்மானத்தை உங்கள் மத்தியில சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டுடைய செட்டையின் நிழல்ல வருகிறவர்களுக்கு மிக முக்கியமான சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை, எது வந்தாலும் உங்களுடைய செட்டையின் நிழலில் அடைவதை முக்கியப்படுத்துவேன், உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், அதிகாலையில் எந்திரிப்பேன். ஆண்டவரே, துதியை நிறுத்த மாட்டேன். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாவல் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த செட்டைகளின் நிழலில் வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தாவீதே சில இடங்களில் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை இன்னைக்கு மத்தியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 36வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால் முதல் ஆசீர்வாதம் தாவீதே குறிப்பிடுகிறார். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ண ஆலயத்தில் பாருங்க, உம்முடைய செட்டைகளின் நிழல்னு சொல்லிவிட்டு அடுத்து உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னதான் சொல்றாரு? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அதாவது பாருங்க, செட்டைகளின் நிழல்னு சொல்லும்போது அது என்னன்றதுக்கு ஒரு விளக்கம் அடுத்த வசனத்தை சொல்றாரு. உம்முடைய ஆலயம், இப்ப இதுதான் செட்டையின் நிழல், கர்த்தருடைய வீடாகிய ஆலயம். எந்த அளவுக்கு இந்த நம்முடைய ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ ஒரு பாதுகாவல் நம்ம மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது வரும். நம்முடைய ஆலயத்துடைய சம்பூர்ணத்தினாலே திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு செட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு ஒரு திருப்தின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த வசனத்துல, பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்க. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது இந்த செட்டையின் நிழல், கர்த்தருடைய ஆலயம் தான் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்குகிறது. ஸோ ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலில் வரும்பொழுது ஒரு திருப்தி, தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவம்,
அந்த பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் செட்டை நம்ம படித்த சங்கீதம் 57:1, விக்கினங்கள் கடந்து போக மட்டும். இன்னைக்கு ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் நிரந்தரமற்றது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஒரு யுத்தம்னா என்ன இருக்குது? முடிவு தான் இருக்குது. ஆனால் சரியான இடத்துல போய் உட்காந்தா நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. முடியும் பொழுது சரியான முடிவுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். சங்கீதம் 37:37 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்னைக்கு எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் போனாலும் ஹல்லேலூயா முடிவு ஒரு சமாதானத்துக்குள்ள போகிற முடிவுனா செட்டைகள் நிழலில் இருந்தால் தான். விக்கினங்கள் கடந்து போக மட்டும். ஒரு புயல்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய புயல்லாம் வருது, என்னதான் அடித்தாலும் எத்தனை மணி நேரம் தான்? மேக்ஸிமம் 12 மணி நேரத்தெல்லாம் 24 மணி நேரம் அதோடைய சேஷ்டையெல்லாம் பண்ணுது. அதான் அதோட போய் அமைதி வந்தே ஆகணும். அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அமைதி தான் நிரந்தரம், ஆசீர்வாதம் தான் நிரந்தரம், தேவன் கொடுக்குற பிரதிபலன் தான் நிரந்தரம். ஆனால் செட்டைகள் நிழலில் வந்தால் அந்த விக்கினம் கடந்து போக மட்டும் ஒரு பாதுகாப்பு. இதை ரெண்டாவது ஆசீர்வாதம். முதல்ல பார்க்கும் பொழுது ஆண்டுடைய சம்பூர்ணத்தினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தாகத்தை தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்றினால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டுடைய செட்டை நிலையில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வருது. ரெண்டாவது ஆண்டுடைய செட்டை நிலை தான் 57:1 படியாக பாதுகாவல். மூன்றாவது பார்க்கும் பொழுது சங்கீதம் 91 அதிகாரம் 4-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு என்னது? பரிசையும் கேடகும். இரவின் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். ஆமா, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். என அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை. இதெல்லாம் பாருங்க, ஆண்டுடைய செட்டைகளின் நிழல்ல இருக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். அந்த செட்டை நிழலை என்னைக்குமே நாட வேண்டும். தேவ பிரசனம், தேவனுடைய ஆலை உலகத்துக்கு நடக்கிற அந்த விக்கினங்கள்ல இருந்து நம்மை வேலையடைத்து காப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் இந்த செட்டை நிழல் தாங்க நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டுடைய மறைவு அது எங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில். அந்த செட்டை நிழலில் வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். அந்த சங்கீதம் 91 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு என்னது? பரிசையும் சத்தியம்னு சொல்லும்போது வார்த்தை. இந்த செட்டை நிழலில் வரும்பொழுது the word of God under the wings, the word of God is your ஹல்லேலூயா ப்ரொடெக்ஷன். கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் தான் நமக்கு, சத்தியம் தான் நமக்கு பரிசையும் கேடும். எல்லா சூழ்நிலையும் பாருங்க, போராட்டம் இருக்கும்போது அந்த வசனத்தினால் தான் ஆண்டவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலை இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கீங்க, ஆண்டவருக்கு அன்பாய் அழைக்கிற அந்த செட்டை நிழலில் ஓடி வந்துருங்க. அந்த செட்டை நிழலில் வந்து அடைக்கலம் புகுந்துருங்க. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம் சங்கீதம் இது நீதிமொழிகள் 18:10 கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி. செட்டை நிழல் என்ன இருக்கு? அடுத்து அடைக்கலாம் சுகம். ஹல்லேலூயா. சேஃப்டி, இங்கிலீஷ்ல சேஃப்டின்னு இருக்கு, தமிழ்ல சுகம் என்று சொல்வது குட் ஹெல்த். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராக இருந்தாலும் ஆண்டுடைய செட்டைகளின் நிழல்ல வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், பாதுகாவலை தருகிற தேவனாக இருக்கிறார், விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இதனால தான் பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஊழியம் செய்துவிட்டு முடிவில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23 அதிகாரம் 37 வசனத்தை எடுத்து வாசிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது பண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல். அந்த செட்டை நிழல்ல வர்றதுக்கு தான் மனுஷனுக்கு மனசு இல்ல. நான் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். வேதம் முழுவதும் அவர் சொல்லுகிறார். யோவான் 6:37 சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது. தினந்தோறும் அந்த செட்டை நிழல்ல வந்து அடைக்கலாம் போகிறீங்க. இதோ உன் வீடு
உனக்கு பாழாக்கி. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எருசலேம்ல சமாதானம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நிம்மதி இருக்கா? காரணம் என்ன? அந்த செட்டைகளின் நிழல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்களுக்கு வருவதற்கு ஒரு எண்ணமே இல்லை. இன்னைக்கு இங்கே சொல்கிறேன் பாருங்க, உங்களே ஏமாத்திக்காதீங்க. கர்த்தருடைய பிரசனத்தை எவெல்லாம் முக்கியப்படுத்துகிறானோ, ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறானோ, அவனுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாற்று வழியை வைத்திருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மாற்று வழியை வைத்திருப்பார். இந்த சங்கீதம் 57 இதில் இத்தனை கருத்துக்கள் இருக்குது. அல்லேலூயா. இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? மனுஷரால் வருகிற போராட்டம், இருக்கிறதுலையே எல்லாரும் சந்திக்கிற போராட்டம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் மூலியமா இல்லை யார் மூலியமா வருகிற சில எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாத்தையும் மத்தியில் நம்ம எடுக்கிற தீர்மானம். இந்த போராட்டத்தின் மத்தியில் நாம் எடுக்கிற தீர்மானம் 4 தீர்மானம் 5 தீர்மானங்கள் இன்னைக்கு பார்த்தோம். 3வது நம்முடைய ஜெப விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு இறங்கும். 2வது இந்த பிரச்சனையின் மூலியமா நீங்க உயர்ந்திருக்கணும், உங்க மகிமை உயர்த்தப்படணும். இதான் நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. இதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பாதுகாப்பார். அல்லேலூயா. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார், சுகமாய் வைத்திருப்பார். மிக முக்கியமா அல்லேலூயா கூட்டி சேர்த்து பார்க்கும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை செட்டைகள் மறைவுக்குள்ள வைத்து எல்லா நாச மோச விக்கிரங்களுக்கு மூடி தன்னுடைய ஜீவனாலே காக்கிறது போல ஆண்டவர் இன்னைக்கு சபையை பாதுகாத்து வருகிறார். எந்த ஒரு மனுஷன் திருச்சபைக்கு விரோதமாக பாதாள இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியனுக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேணா எழும்பலாம், எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை செய்யலாம், என்னென்ன விதமான ஆயுதங்களை பயன்படுத்தலாம், எவ்வளோ வேணா வசதி வாய்ப்போடு வந்து நிற்கலாம். ஆனால் முடிவில் ஆண்டவர் தம்முடைய சபைக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமுத்திரமை நோக்கி பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் ஒரு விடுதலை, ரட்சிப்பை எதிர்பார்த்து வந்து நிற்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எதிர்பார்த்து வந்து நிற்கிறாங்களோ, இந்த ஜெப நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் ரட்சிப்பை அருளட்டும், நியாயம் விளங்கட்டும், நீதி விளங்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும், உங்களுடைய ரட்சிப்பு ஜனங்களுக்கு விளங்கட்டும். ஆண்டவரே, நியாயம் விசாரிப்பு ஜனங்களுக்கு விளங்கட்டும். அல்லேலூயா. விரோதமாக எழும்புகிற போய் நாவுகளை எல்லாம் அடக்கி போடும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் மனதிறங்கி ஒரு உதவி செய்ய வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மனதிறங்கி உதவி செய்வீராக. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகள் மறைவில் வைத்து காத்தரலும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இந்த எல்லா பிரச்சனைகள் மத்தியில், போராட்டம் தேவையின் மத்தியில் தேவன் உயர்ந்திருக்கணும். அப்படி மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கைகளை உயர்த்தி, எனக்கு வந்திருக்கிற போராட்டம், எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை மத்தியில் நீங்கள் உயர்ந்திருக்கணும் ராஜா, நீங்கள் உயர்ந்திருக்கிற ராஜா. உங்கள் மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்படணும் ராஜா. ஆண்டவரே, சங்கீதம் 57 கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து சேரட்டும். சங்கீதம் 59 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள், பேரிடர்கள்லாம் ஓயட்டும். தேவ சமாதானம் விளங்கட்டும். எல்லா அரசியல் குழப்பங்கள் மாறட்டும். இந்த தேசத்தில் இன்னைக்கு அரசியலில் எல்லா பகைமை விரோதங்கள் வளர்ந்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஒருத்தர் எதிராளிகளை பார்க்கறது போல பார்க்குறாங்க. தகப்பனே, அந்த நிலைமையெல்லாம் மாறட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தின் ஆட்சியாளர்கள் ஆண்டவரே நீதியாய் நியாயமாய் ஆளுகை செய்யணும். மத்தியத்தில் மாநிலங்கள்லையும் இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் உண்மையாய் ஆளுகை செய்யணும். இப்போ தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்க இந்த புதிய அரசாங்கம் நல்ல நீதியாய் நியாயமாய் ஆளுகை செய்யணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பார்க்கணும். குழப்பமற்ற ஒரு சமாதானமான நிலைமை எங்கள் தேசத்தில் உண்டாக செய்யும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் மிகத்தால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அருமை நல்ல பிதாவே, ஆமென்.